அந்த காலத்துல கணவனை காணாத மனைவி தேடி அலைகின்ற நிலையை நாங்க பார்த்தோம். வயசானவங்க. வீட்டுக்காரர பார்த்தா, ஏன் உழைக்கிறாரு, கஷ்டப்படுறாரு. அந்த மனுஷன் இல்லைன்னா நமக்கு மரியாதை இல்ல. இந்த தாலிக்கு மதிப்பு இல்ல. தாலியின் மீது அதிக மதிப்பு வைத்திருந்த காலம் அது. நான் போட்டிருக்கிற தாலி, நான் வைத்திருக்கிற குங்குமம், அந்த பொட்டும், பூவும், இந்த கையில இருக்கக்கூடிய வளையலும் நீடிக்கணும்னா, என் வீட்டுக்காரர் எவ்வளவு பெரிய கோபக்காரனா இருந்தாலும் சரி, ஆயுசோட இருக்கணும். நீண்ட நாளைக்கு இருக்கணும். அந்த மனுஷன் வேணும். என் பிள்ளைக்கு அப்பாவா இருக்கணும். ச்ச! சான்ஸே இல்ல சார். இந்த விஷயத்த பேசுறதுக்கு எனக்கு இன்னைக்கு கூட மனசெல்லாம் சிலுக்குது. ஒரு மனைவி 45 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது, கணவனுக்காக அவங்க எடுத்துக்கிட்ட விஷயம் இன்றளவும் பசுமரத்து ஆணி போல பதிஞ்சிருக்கு. என் வீட்டுக்காரன் என்ன பேசினாலும் பரவால்ல, திட்டினாலும் பரவால்ல, என்னை அடிச்சாலும் பரவால்ல, ஆயுசோட இருக்கணும். நீண்ட நாளைக்கு. எப்படி? கொஞ்சம் நெஞ்சமா இல்ல, நீண்ட நாட்களுக்கு ஆயுசோட இருக்கணும். என்னுடைய மாங்கல்யம் பலமா இருக்கணும். நான் வளைவி வச்சுக்கணும், நான் வளைவி போட்டுக்கணும், பொட்டு வச்சுக்கணும், என் பிள்ளைகளுக்கு அப்பா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒழுக்கமான வாழ்க்கைகள் 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 45 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். இந்த டைவர்ஸ் அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு தலை தூக்கி இருக்கு இல்லையா? அன்னைக்கு அது இல்ல. ஒரு கோவமா இருப்பாங்க, மனைவி கணவனுக்குள்ள சண்டை இருக்கும். அப்பா, அம்மா, மாமியா மருமக சண்டை, அப்படிதான் வரும் சண்டை. கணவன் மனைவி கிட்ட வர்றத விட, ஒரு என்னுடைய கணவன் வந்து அவங்க அப்பா, அம்மா பேச்சு கேட்குறாங்க, என் நாத்தனார் பேச்சு கேட்குறாங்க, எல்லாரும் சேர்த்து என்னை கொடுமைப்படுத்துறாங்க, பேசுறாங்க அப்படின்னு போயிருப்பாங்க. அப்போ ஊர்ல 4 பெரிய மனுஷன் சேர்ந்து போய் அப்படி இருக்கக்கூடாதுப்பான்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு சேர்த்து வச்சுருவாங்க. இது சின்ன சின்ன பிரிவுகள், வருத்தங்கள், குடும்பத்தை ஒரே அடியாக பிரிப்பதற்கான வாய்ப்பு அப்ப இல்ல. அப்படி சேர்ந்த காலங்கள் அப்போது இருந்தது. அப்போ இந்த ஒழுக்கத்தில் சந்தேகம் என்ற நிலை பெரிதளவுல அப்ப காணப்படல. ஒழுக்கம்ங்கிற விஷயத்துல நாங்கள் கொஞ்சம் பெரிய பிள்ளையா வர 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 அங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு சின்ன சின்ன பிரச்சனை ஒரு மாரி இருக்கும். எப்படின்னா, அந்த பொண்ண அவன் கூட்டிட்டு போயிட்டான். ஊர்ல யாராவது ஒருத்தன் கூட்டிட்டு போயிருப்பான் 5 வருஷத்துக்கு ஒருக்கா. அவன் கூட்டிட்டு போய் கல்யாணம் முடிச்சுருவான் அப்படின்னு சொல்லி ஒரு வித்தியாசமா பேசுவாங்க. எங்கோ ஒன்று. இன்னைக்கு இந்த டைவர்ஸ் அப்படிங்கிற விஷயமும், டைவர்ஸ் பண்ண போறாங்கங்கிற விஷயமும் பல வகையில தலை விரிச்சு ஆடுது. இதுக்கு காரணம் இந்த ஒழுக்கம் என்ற ஒரு விஷயம். கணவன், மனைவி. நம்ம ஜாதகத்துல ஒழுக்கத்த பத்தி பார்க்கணும்னா நம்ம என்ன செய்றோம்? இன்னைக்கு நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வந்தா, என் கணவனோட நடவடிக்கை சரியில்ல, அல்லது என்ன மனைவியோட நடவடிக்கை சரியில்ல, ஒழுக்கம் சரியில்ல, அவ வேற ஒருத்தரோட பேசுறா, வேற ஒருத்தரோட பழகுறா. இந்த பஞ்சாயத்து, இந்த நிலைமைகள் தான் வருது. எப்படி வாழ முடியும்? டைவர்ஸ் பண்ணிட்டா பரவால்ல, டைவர்ஸ் கிடைக்குமா? இந்த கேள்விகள்லாம் ஜாதகம் பார்க்க வரவங்ககிட்ட இருந்து வருது. இப்போ நான் இத என்ன சொல்றேன் அப்படின்னா, இதற்கு காரணம் எங்க முளைக்குதுன்னா, ஒழுக்கம்ங்கிற ஒரு விஷயத்துல முளைக்குது. இந்த ஒழுக்கம் எங்கிருந்து தலை தூக்குகிறது என்று சொன்னால், நம்முடைய நடவடிக்கையிலிருந்து தலை தூக்குது. இப்போ கணவன் மனைவியை குற்றம் சாட்டுகிறார். மனைவி கணவன் மீது குற்றம் சொல்லுகிறார். இந்த குற்றத்திற்கான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பார்த்தோம்னா, பக்கத்துல இருக்கிறவன், எதிர்த்தாப்புல இருக்கிறவன், நேரடியா பழகுறவன்லாம் சும்மா ஒருத்தரோட ஜாலியா சும்மா பேசினா கூட அவரோடு இணைத்து பேசக்கூடிய காலமாக இருக்கிறது. ரொம்ப வெகுளித்தனமா பேசுவாங்க. ஆனா அவங்க எந்த தவறும் பண்ண மாட்டாங்க. அவங்க மேல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுது. நான் பார்த்தேன், அந்த பொண்ணு எவன எப்ப பார்த்தாலும் அந்த பையனோட பேசிட்டு இருக்கு. ஆனா எந்த தவறும் நடக்காதவர்களை. வெகுளியாக, ஜாலியாக பேசக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய கடுமையான வேதனை. இன்னும் சில இடத்துல தாண்டி போயிட்டோம் அப்படின்னா, இந்த வேதனையான விஷயத்திலயும் சோதனையான விஷயங்களும் காத்துட்டு இருக்கு. கணவன், மனைவி வாழ்க்கையில இவ்வளவு பெரிய போராட்டங்கள் நிறைந்தது இருக்குமா அப்படின்னு நீங்க கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா, இருக்கு. இந்த ஒழுக்கம் தவறும் நிலை எப்படி ஏற்படுகிறது? மேஷ ராசி எடுப்போம். மேஷ ராசியிலிருந்து நீங்க கணக்கு பண்ணிக்கோங்க.